ஓகே. இப்போ நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தீங்க. அவங்களுக்கு எப்படி ஃபிலிமில் வந்துட்டு ஸ்டார் ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்து உள்ளே வராங்களா? இல்லை உங்களுடைய அட்வைஸ் ஏதாவது நீங்கள் நடிங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது? எங்கள் அப்பா நடிக்கணும்னு ஆசைப்பட்டார் சார். ஓகே. எங்கள் அப்பா வந்து ஆமாம், எங்கள் அப்பா எம்ஜிஆருடைய டைலர் அவர். ஓகே. ஆமாம், எம்ஜிஆருடைய காஸ்டியூமரு. எம்ஜிஆர் ஏதாவது ஒரு படத்தில் காஸ்டியூம் போட்டால் எனக்கு சின்ன வயசில் அதே மாதிரி தச்சு கொடுப்பாரு. அவர் நடிக்க முடியாமல் போனோடனே எனக்கு சின்ன வயசுலேயே ஃபோட்டோலாம் எடுத்து நீங்கள் நடி ஒரு சான்ஸ் தேவைப்படா. சின்ன வயசில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்கேன். ராஜா சின்ன ரோஜாவில் சின்ன வயசில் நடிச்சிருப்பேன். ஓகே. அப்போதுலேருந்தே இருந்தக்கூடிய ஒரு தாகம் தான். ஒரு நடிகராக நம்ம வரணும்னு ஒரு ஆசைப்பட்டார் எங்கள் அப்பா. முடியல. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் நடிக்கணும்னு நினச்சி நிறைய படங்கள் நடித்தேன். சில படங்கள் வந்துச்சு, சில படங்கள் வரல. பட் ஒரு நடிகர் என்ன ஆசைப்படுவேன்னா, எங்கேயாவது வெளில போனால் யாராவது வந்து ஃபோட்டோ எடுக்கணும், ஆட்டோகிராஃப் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம். பட் எனக்கு என்னென்னா கால்லெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க தேவர்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த ஒரு கேரக்டர் பண்ணுறா மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். வேறு எந்த கேரக்டரும் கிடைக்காது. நீங்கள் முருகராக கூட நடிக்கலாம், சிவராக கூட நடிக்கலாம். அதுக்கெலாம் வந்து காலில் விட மாட்டாங்க. நடிகர் தான் பார்ப்பான் தவிர வாழும் கடவுளாக இருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நடிக்கிறப்போ தான் இவ்வளோ பெரிய மீசை வச்சுருப்பாங்க சார். காலில் வந்து இப்படி எடுங்க ஐயா கூட இப்படி எடு ஃபோட்டோ இருக்கணும். ஓகே. இது அவர் கொடுத்த கிஃப்ட்டு தான் சார்.